அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ஒரு சிறுதானிய வகை தோசை தான் நம்ம செய்ய போகிறோம். தினை அரிசி தோசை நிறைய சத்துக்கள் நிறைந்தது, கொழுப்பு சத்து இல்லாதது. இதை நம்ம வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு, அதாவது 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். அது கூட 1 டம்ளர் அளவுக்கு தினை அரிசி எடுத்திருக்கேன். பாலிஷ் பண்ணாத அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாலிஷ் பண்ண அரிசி கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. இது போல் தான் சின்னதாக இருக்கும். இதுவும் அதே அளவு 1 டம்ளருக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போது உளுந்து எடுத்துக்கலாம். இதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நம்ம உளுந்து எடுத்துக்க போகிறோம். நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதே டம்ளரில் தான் 1/4 டம்ளர். இதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துக்கணும். வெந்தயம் இந்த அளவுக்கு சேர்த்தா கசக்குமான்னு நினைக்கலாம், ஆனால் கசக்காது. இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஊற வைக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தினை அரிசியை வாரத்தில் 2 முறை சாப்பிட்லாம். கொழுப்பு சத்து எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துரும் இந்த தினை அரிசி. அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது, கால்சியம் சத்துக்களும் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. இது போல் நல்லா தண்ணி ஊற்றி நைட்டில் ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், 3 மணி நேரம் பிறகு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் போட்டு தனித்தனியாக தான் அரைக்கணும். ஃபஸ்ட்டு நான் உளுந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அது கூடவே வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா பஞ்சு போல் எலும்பி வரும் உளுந்து. ஸோ அந்த அளவுக்கு வந்தது பிறகு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைப்பட்டுச்சு. இப்போது இதை நம்ம எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்க தினை அரிசியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தினையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாதி அளவு அரைப்பட்டதும் தான் நம்ம அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கணும். இது தோலோடு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அரைய விடணும். அரைப்பட்டுச்சு. இப்போது ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாதி அளவு நல்லா அரைஞ்சி வந்ததும் இது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நான். உப்பு நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்தாச்சு. தோசைக்குங்கிறதுனால நைஸாக அரைச்சிருக்கேன். இது போல் நல்லா அரைப்பட்டுச்சு. இப்போது மாவெல்லாத்தையும் எடுத்துகிட்டு உளுந்து மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்து மாவு அரிசி மாவு நல்லா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் பார்த்திங்கன்னா மாவு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இப்போ நம்ம தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். எப்பவும் போல் தோசைக்கல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம கொஞ்சம் மாவாக ஊற்றி தடவிக்கலாம். நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக வேணுனாலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் சுட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இது நல்லா சூடாக சாப்பிட்டா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுத்தா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நம்ம சிறுதானியத்தை நம்ம சாப்பாட்டு கூட அதிகம் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லது. வெறுமனே ஒயிட் ரைஸ் மட்டும் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதில் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே இருக்காது. இது போல் சிறுதானியங்களை நம்ம எதுலையாவது ஒரு வகையில் நம்ம உணவு கூட சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவுமே நல்லது. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இது கூட நான் வெங்காயம் தக்காளி கார சட்னி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.